வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூம் அப்படிங்கிற ஆப் பற்றி தான். ஆமாங்க, 144 சட்டம் வந்ததுலேருந்து நிறைய பேரால் காலேஜ் போக முடியல, ஸ்கூல்ஸ் போக முடியல, ஆஃபீஸ் போக முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் மெம்பர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்கூல் காலேஜ் உள்ளவங்க கிளாஸஸ்லாம் எதுவுமே எடுக்க முடியாததால் எங்களால் எதுவும் கற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறதா இந்த ஜூம் அப்படிங்கிற ஆப். இது ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் ஆப் தான். இதை நம்ம கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூம் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணலாம், ஆடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணலாம், அதை மீட்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ரன் பண்ணி பார்க்காம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் எல்லோரும் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஜூம் ஆப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அது நேராக ஜூம் க்ளவுட் மீட்டிங்குள்ளே போகும். நான் ஆல்ரெடி ஆக்சுவலி இந்த மீட்டிங்கோட ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால தான் அது அப்படி காமிக்குது. நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஜாயின் மீட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி மீட்டிங் ஐடி கொடுத்துருந்தாங்கன்னா அது மூலியமாக போய்க்கலாம். நான் மற்றவங்க யாராவது யூஸ் பண்ணுறதுக்குள்ளே போகிறது. இதுக்கு ஜாயின் ஐடிக்குள்ளே தான் போகணுன்னு இல்லை, நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாலே போதும், நீங்கள் உள்ளே போகலாம். உங்கள் வாட்ஸ்அப் வர்ற லிங்க்லேருந்தே நீங்கள் உள்ளே போயிடலாம். இது வேறு உங்களுக்கு வர்ற ஐடி. பட் நான் க்ரியேட் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராம். ஸோ என்னோடய ஐடியில் தான் எல்லோரும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைன்இன் கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்து நீங்கள் போயிடணுன்னு உங்களோட டேட் கேட்கும். அதை கன்ஃபார்ம் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி ப்ராப்பராக உங்கள்கிட்ட உள்ள மெயில் ஐடியை கொடுங்க. இது ஒன்றும் ப்ராப்பராக கிடையாது மெயில் ஐடியால். ஸோ ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் இன்ஸ்டால் ஆகும். மோஸ்ட்லி ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. EAPN அந்த மாதிரிலாம் வேணாம், ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் லாஸ்ட் நேம் மறக்காமல் ஏதாவது ஒரு இன்ஸ் ஏதாவது கொடுத்து வச்சிங்க. அக்ரி கொடுத்து உள்ளே போயிடுங்க. உங்கள் மெயில் ஐடி கரெக்டானு பார்த்துங்க. உங்கள் மெயில் ஐடிக்கு இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். அந்த லிங்க் மூலியமாக தான் போகணும். ஸோ உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஜூம் அப்படிங்கிற மெயில் வந்திருக்கும், அதுக்குள்ளே போங்க. இப்போ இங்கே சைன்இன்னு காமிக்கிறதுல நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஜூம் ஆப் என்கிட்ட இருக்குது, சைன்இன் பண்ணிட்டேன். அதனால் டேரெக்டாக எனக்கு சைன்இன் காமிக்குது. நீங்கள் புதுசு அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி நம்பர் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி கீழே பாஸ்வேர்டு காமிக்கிறதுல இந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கேட்கும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்கன்னு கொடுத்ததுக்கு உங்களுக்கு உள்ளே போகும். இது நான் பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணுறேன், மறந்துட்டேன், அதனால் அதையும் நீங்கள் கவனிச்சிங்க. மறந்தவங்க இந்த மாதிரி தான் ஸ்டெப்பு. உள்ளே போய்ட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ரோபோட்டா இல்லையான்னு கேட்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு போகும். புது பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை மறந்தவங்களும் இந்த வீடியோ யூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ ஃபர்கெட் கொடுத்து இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா இப்போ உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு செகண்ட் பாஸ்வேர்டு மாதிரி செகண்ட் லிங்க் ஒன்று வந்திருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா இந்த லிங்க் மாதிரி தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்க போகணும். இந்த மாதிரி ஜூம் மெயிலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே காமிக்கிது பாருங்கள், அந்த லிங்க் செகண்டாக உள்ள லிங்க்கு தான். இது மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு லிங்க் வந்திருக்கும். இந்த லிங்க்குள்ளே கிளிக் பண்ணோடனே அது பாஸ்வேர்டுக்கு தான் போகும். அதில் போனோடனே நீங்கள் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு, அதாவது நான் ஃபர்கெட் பண்ண மறந்த பாஸ்வேர்டு இல்லாமல் ரீசெட் அடிக்கிறோம். புது பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து உள்ளே போகலாம். பாஸ்வேர்டை கீழே உள்ளதை படித்து கொடுங்க. கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும், நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை படித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டை மறக்காதீங்க, கரெக்டாக வச்சுருந்தா தான் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ அது படித்து கரெக்டாக பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. உள்ளே போய்டும். கூகுள் ப்ளே ஆப்குள்ளே போக சொல்லுது. ஸோ இப்போ இங்கேருந்து வெளில வந்துடுங்க. நீங்கள் கூகுள் ப்ளே இன்ஸ்டால் பண்ண ஆப் இருக்கும், ஜூம் ஆப், அந்த ஆப்புக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனோடனே இப்போ நமக்கு ஜாயின் மீட்டிங் கிடையாது,
சைன்இன் போகணும். சைன்இன் கொடுத்து உங்களோட அங்கே கொடுத்த ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளே போயிட வேண்டியதான். இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க ஜூம் ஆப்பில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ மீட்டிங் அப்படின்னு இருக்குது. நியூ மீட்டிங்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட மீட்டிங் ஐடி காமிக்குது பாருங்கள். வீடியோ ஆன் வேணும் ஆஃப் வேணுமான்னு பார்த்துக்கங்க. இதுதான் உங்களோட ஐடி. இது இன்றைக்கி இது அப்டேட் ஆகிருக்கு சாஃப்ட்வேர். முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஐடி மாறிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்டேட் கரண்ட் இப்போ கரெக்டாக ஒரு நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் ஆனிச்சு இந்த வீடியோக்கு முன்னாடி. ஸோ அப்டேட் ஆனதால் டேரெக்ட் ஒரே ஐடியா காமிக்குது. முன்னாலாம் ஒவ்வொரு மீட்டிங்க்கு ஒவ்வொரு ஐடி காமிக்கும், இப்போ ஒரே ஐடி தான். ஸோ இது ஈஸியாக இருக்குது. இந்த ஐடியை மட்டும் நீங்கள் அனுப்பிட்டால் போதும், டயத்துக்கு நீங்கள் உள்ளே வந்தால் போதும். ஸோ இதில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாத்தையும் படிச்சிங்க. இதில் யூசர் ஃபிங்கர் ஐடி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்க. ஏன்னா பாஸ்வேர்டு மறந்துங்கிறவங்க ஃபிங்கரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள கான்டெக்ட்ஸ் மீட்டிங்ஸ் போங்க. உங்களுக்கு தேவை மீட்டிங்ஸ் தான். மீட்டிங்குள்ளே போய் ஒவ்வொரு செட்டிங்கும் ப்ராப்பராக பாருங்கள். வீடியோ வேணும்னா கொடுங்க, இல்லைனா வேணாம். பார்ட்டிசிபெண்ட்ஸ் வீடியோ ஆன் பண்ணலாமா வேணாமுங்கிற நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அவங்களோட வாய்ஸ் மியூட்டில் இருக்குமா அன்மியூட்டில் இருக்குமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். எல்லாமே செட்டிங்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றுமே இதில் முக்கியமானது தான். ஒரிஜினல் சவுண்ட் யூஸ் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற லிங்க் இருக்குது. ஸோ இதையும் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றி தமிழில் வேர்ட் கொடுத்துட்றேன். அதுக்கேற்ற மாதிரி அதை படித்து பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு தமிழில் நான் கமெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக ஆன்லைனில் இருக்கும்போதே சேட் பண்ணிக்கலாம். எல்லா வசதியும் இருக்குது. மீட்டிங் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு மீட்டிங் ஐடி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். மோஸ்ட்லி ஷெட்யூல் தான் போடுவாங்க எல்லோரும். ஷெட்யூல் போடுறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம டேரெக்டாக அந்த லிங்க்குள்ளே போயிருக்க வேண்டியது தான். நம்மளோட இதில் போனால் மீட்டிங்ஸில் இருக்கும். மீட்டிங்கில் யூசர் ஐடி இருக்கு பாருங்கள், அதை ஆன் பண்ணி வச்சுங்க. வீடியோ வேணும்னா ஆன் பண்ணலாம், இல்லை வேணாம்னா விட்டுருங்க. இது நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம மீட்டிங்குள்ளே கனெக்ட் ஆகி போயிட்டுருக்கோம். நான் இப்போ நியூ மீட்டிங் கிளிக் பண்ணதால தான் உள்ளே போயிட்டுருக்கு. நியூ மீட்டிங் கொடுத்தவங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கொடுத்த ஐடி மூலியமாக அவங்க எல்லாருமே லிங்க் உள்ளே வந்துடுவாங்க. நம்ம செட்டிங்ஸில் பண்ணதால் செட்டிங்ஸால் யாரையுமே உள்ளே வராங்கன்னா அட்மிட் கொடுக்கணும்னு கிடையாது. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா செட்டிங்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ப்ராப்பராக செட்டிங்ஸில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். இந்த ஆடியோ பார்த்துங்க. ஆடியோ இல்லாமல் மியூட்டில் இல்லாமல் அவங்க வர்ற ஆடியோ அவங்க இயர்ஃபோன் ஹெட்செட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறத அவங்க கொடுத்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்க. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெயிட்டிங் ரூமை நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். எனேபிள் பண்ணிங்கன்னா வராது. மீட்டிங் வந்தாங்கன்னா அட்மின்னு கேட்கும். அதுக்கு பதிலாக வெயிட்டிங் ரூமை பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வேணாம் அது நமக்கு. அதுக்கப்புறம் மீட்டிங் டைட்டில் வேணா கொடுத்துங்க. சேட் பண்ணுறது எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில். அப்புறம் மியூட் அண்ட் என்ட்ரி கொடுத்துருங்க. மியூட் அண்ட் என்ட்ரி கொடுக்குறப்ப தான் அவங்க உள்ளே வர்றப்போ நமக்கு மியூட்லேயே இருக்கும். அவங்க இது மியூட்டில் வரும். அதே மாதிரி ஆடியோஸ்க்கும் மியூட்டில் இருக்கும். ஷேர் ஒன்று பார்த்திங்கன்னா எதில் ஷேர் பண்ணலாம், என்னென்ன வேணும், ஃபோட்டோஸ் ஷேரிங், ஸ்க்ரீன் ஷேரிங் எல்லாமே இருக்கும். வேணா ஷேர் கொடுத்துங்க. கரெக்டாக டிஸ்பிளே உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இது உங்கள் மொபைலில் வந்து வீடியோ அங்கே காமிக்கணும். நீங்கள் இப்போ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா இந்த ஷேர் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட ஐடியையும் நீங்கள் கூகுள் ட்ரைவ் இந்த மாதிரி இதில் சேவ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த ஷேர் கொடுக்குறது. வேணாம் அப்படின்னா என் மீட்டிங் கொடுத்து வெளில வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஷெட்யூல். அந்த ஷெட்யூல் எப்படி போகணும் தான். ஷெட்யூல் உள்ளே போனீங்கன்னா மீட்டிங்கோட நேம் கேட்கும். என்ன மீட்டிங்கோட நேம் என்ன கொடுக்கணும்னு பார்த்து கொடுத்துருங்க. நான் இன்றைக்கி டுடே கிளாஸ் அப்படின்னு சொல்லி தான் மீட்டிங் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி டுடே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மீட்டிங்ஸ் எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். எந்த டேட்டில் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. என்ன டைம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கொடுத்துருங்க. அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க உள்ளே வந்துடுவாங்க. அதுக்காக தான் இந்த டைம். அப்புறம் அது எப்போ முடியும் அப்படிங்கிறது நீங்கள் யூசர்ஸ் வந்து காசு கட்டினா 3/4 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம். இல்லைனா ½ அன் ஹவர் நான் 40 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். அதை அப்பப்போ காமிச்சிட்டே இருக்கும். வார்னிங் படிச்சிங்க. ஸோ காசு கட்டாமல் யூஸ் பண்ணோன்னா 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். காசு கட்டினீங்கன்னா ஒரு $20 கட்டுற மாதிரி இருக்கும். $20 கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசு படி ஒரு 1500 கட்டுற மாதிரி இருக்கும். 1400 சம்திங் கட்டுற மாதிரி இருக்கும். கட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். டைம் லிமிட் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி வரும். பார்ட்டிசிபெண்ட் வீடியோ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க. ஆடியோ எப்படிங்கிறத டெலிஃபோன் அண்டு டிவைஸ் ஆடியோ தான் கொடுக்கணும். அதுக்குள்ளே இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை படித்து பார்த்துக்குங்க.
ப்ராப்பராக அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எந்த இதுவும் இருக்காது. எனேபிள் வெயிட்டிங் ரூம் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கார்ட் வேணும்னா போட்டுங்க, இல்லைனா வேணாம், அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஷெடியூல் ரெடி ஆகிடுச்சு. ஷெடியூல் ரெடி ஆனவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும். ஆட் இன்விட்டீஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்கள் மீட்டிங் ஐடியா எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாங்க, நீங்கள் ஒரு டீச்சராக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். ஜூம் ஆப் மூலியமாகவே நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி புரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் எடுங்க. அதேமாதிரி ஆஃபீஸாக உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு டைரக்ட் வீடியோ கால்ஸ் போட்டு வீடியோ கால்லே உங்களுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அவங்கள ஒர்க் வாங்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஆப் முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆப் மட்டும் ஷேர் பண்ணாதீங்க, தென் என்னோடய வீடியோவும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஆப் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜூம் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தென் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.